இயேசுவை போல பார்க்க, இயேசுவை போல நடந்து கொள்ள, ஒவ்வொரு விஷயத்திலையும் இயேசுவை போல நீங்கள் நடந்து கொண்டா வாழ்க்கையில் இருள் என்பதே இல்லை. அதான் இயேசு சொன்னார் யோவான் 8:12, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் சீரோடு. அவரை பின்பற்றணும். அவரை பின்பற்றி போனால் நீங்கள் இருளுக்குள் நடக்கவே மாட்டீங்க. ஆமே. எல்லா விஷயத்திலும் அவரை பின்பற்றணும். இயேசுதான் மெய்யானது என்பதை நம்ம என்ன செய்ய அறிந்து பின்பற்றுகிறோம். அவர் தாங்க மெய்யான ஆண்டவர். அவர் தவிர ஆண்டவர் இல்லை. சரிதான். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவரை பின்பற்றுகிறீர்களா? எப்படி பேசினார்? வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினார். அவர் எப்படி பார்த்தார்? அவர் பார்த்தாலே பாருங்க, பேதுரு மனம் திரும்புறான். ஒன்றுமே பேசாம பேதுரு தான் அப்படி பார்க்குறாரு. உடனே என்ன சில பேதுரு போய் மனம் திரும்பி மன கசந்து போய் அழுகிறான். அப்போ அவரை போல பார்வை, அவரை போல பேச்சு, அவரை போல சிந்தனை, அவரை போல செயல்பாடுகள், அவரை போல நடப்பது, எல்லாவற்றிலும் அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருள் என்பது ஏது? உங்கள் வாழ்க்கையில் இருளுக்கு இடமே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் ஏசாயா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே எழுதுகிறார், யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். எதில் நடக்கணும்? நம்ம கர்த்தரின் வெளிச்சத்தில். ஏசாயா 2:5 பார்க்கணும். மனுஷனுடைய வெளிச்சத்தில் நடந்தது போதும், சுய வெளிச்சத்தில் நடந்தது போதும். அப்படின்னா சுய விருப்பத்தில் இல்லை மற்ற மனுஷனுடைய வார்த்தையின் நடந்தது போதும். கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடவுங்க. கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அன்பு கூறுவார்கள். நல்லபடியாக கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறேன் அப்படின்னா அன்பு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஸ்தோத்திரம். அப்போ ஒருவரையும் பகைக்காமல், சகோதரனை பகைக்காமல், அவன் உடன் வந்த சகோதரனாக இருந்தாலும் சரி, உடன் பரவா சகோதரனாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்யக்கூடாது? பகைக்கக்கூடாது. பகைக்காமல் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2:9. ஒளியில இருக்கிறேன் என்று சொல்லியும் இதுவரைக்கும் இல்லைப்பா இருக்காண்டார். நான் இயேசு அறிஞ்சிட்டேன், இயேசு எனக்கு வெளிச்சம் கொடுத்துட்டாரு, என் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றிட்டாரு, நான் வெளிச்சத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அன்பு கூறலை, பகைக்கிறீங்க, சகோதரனை பகைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதில் தான் இருக்கீங்க? இருப்பில் தானே இருக்கீங்க.